அப்படியே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடந்தது. ஒரு சின்ன ஷோ தான். மூச்சு விடாம அவர் சீனியர் ஆங்கர். ஆனா மூச்சு விடாம பேசினாரு. ஒரு வாட்டி கூட என்னை இப்படி பார்க்கல. பார்த்திருந்தா நமக்கு இல்ல ஒரு சின்ன குழந்தை தானே, நீ ஏதாவது சொல்லியிருக்கணும். அன்னைக்கு அவர் பண்ணல. நான் நினைச்சேன், நான் ஒரு நாளும் இன்னொருத்தங்களை அப்படி நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா முடிச்சுட்டு வந்தப்புறம் எல்லாரும் மைக் ஸ்டாண்டுன்னு எனக்கு கிண்டல் பண்ண. ஏன்னா நான் மைக்கை பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். நான் அவ்வளோதான் நான் பண்ணேன். அன்னைக்கு அப்படி சொன்னேன். அப்போ நினச்சா, ஐயோ இது நம்ம இப்படி என்னைக்குமே இன்னொருத்தங்களுக்கு பண்ணிடவே கூடாது. அதனால நான் எப்பவுமே என் கூட ஆங்கர் பண்ணேன். நீ ஏதாவது பேசுனா பேசுப்பா, நீ மிச்சம் விட்டதை நான் பேசுறேன்னு தான் சொல்லுவேன். அதுவும் இன்னும் கொஞ்சம் ஜூனியர்ஸா இருக்கும்போது அப்படிதான் நான் எப்பவுமே பண்ணியிருக்கேன். அது தட் இஸ் ஒன் ஆஃப். நான் இப்போ 98 நான் பிறந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னா, உங்க அனுபவம் என் வயசு அப்படிங்கிறத விட உங்களுக்கு பெரிய அனுபவம். ஆனா பாருங்களேன், தலைமுறைகள் எவ்வளவு தாண்டினாலும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எங்களால் கத்துக்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கு.